ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ அடிக்கடிக்கு அப்லோட் பண்ண முடியல, அதனால் நான் அப்லோட் பண்ணல. ஃப்ரெண்டு தம்பி ஒருத்தன் லவ்வை பற்றி எதனா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தான். ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட என் பேரை சொல்லி இன்ட்ரோ ஆகலை, அதுவே எனக்கு தப்பாக தெரியுது. என்னோடய பேர் வந்து விக்னேஸ்வரன். வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் விக்கி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக லவ்வை பற்றி பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை, லவ் தான் எல்லாமே. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கூட பிறந்த சிப்ளிங்ஸ்லேருந்து அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் லவ் பண்ணால் தான் நமக்குன்னு ஒரு ஆப்போசிட் பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பர்சனலாக என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி பேசுகிறா அப்படின்னா, அது ரீசன் இல்லை. அன்றைக்கி நான் நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வந்ததுனால சும்மா ட்ரை பண்ணேன். ரொம்ப நாள் ஆசை அது யூடியூப்லாம் பண்ணணுன்ட்டு. கொஞ்சமாக அது இருக்கிற டைமில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அதுக்குன்னு ரொம்ப பந்தாவெலாம் நினச்சிக்காதீங்க. சும்மா லைஃப்பில் பெருசாக எதுவும் பண்ணதில்லை, இதுலேயாவது கொஞ்சம் அப்படியே ட்ரெண்ட் ஆகலான்ட்டு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதனால் சொல்கிறேன். லவ் அதாவது படத்தில் சொல்கிற மாதிரி காக்கா குருவிலேருந்து எல்லாத்துக்குமே, அதாவது லிவிங் ஆர்கானிசம்லேருந்து எல்லாத்துக்குமே லவ் இல்லைன்னா இன்னொரு உயிர் இல்லை. அது நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் உண்மையும் கூட. இப்போது என்னென்னா, லவ்ன்றது என்னென்னா, நீங்கள் ஆப்போசிட் சைடில் லவ் இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பையனை லவ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸில் மட்டும்தான் முடியும். சக்ஸஸில் முடிஞ்சால் மட்டும்தான் அது லவ். ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது லவ்வே கிடையாது. ஃபஸ்ட்டு அது லவ்ன்ற ஒரு ஏதோ ஒரு சைடில் வந்து சும்மா லவ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபேக்காக அந்த மாதிரி எதனா ஒரு ரீசன் இருக்கும். இல்லை அம்மா அப்பாக்காக மாறி போகிறவங்க இருக்காங்க. பசங்க மாற மாட்டாங்க அந்த மாதிரி. அதுக்குன்னு நீங்கள் திட்டாதீங்க. ரெண்டு சைடும் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, உண்மையாக இருக்கவங்களும் இருக்காங்க. பொண்ணுங்க மோஸ்ட்லி என்னென்னா, அம்மா அப்பா சொல்கிறது கேட்டுன்னு டப்புன்னு திடீர்னு மைண்டு மாறி போயிடுவாங்க. நான் பொண்ணுங்களை பற்றி தெரியும், அவங்க நினச்சா பண்ணுவாங்க, பிடிக்கலனா தூக்கி போட்டுருவாங்க. அம்மா அப்பா லைஃப்ன்றவங்க அதிகம். அப்பாவுக்கு உயிராக நினச்சி பேசுகிறவங்க பொண்ணுங்க நிறைய. அப்பான்ட்டு அப்பா சொன்னது மாற்றின்னு போய்டுவாங்க, எப்படியா போய்ட பையனை லவ் பண்ணாலும். அந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருக்காங்க. ஏமாத்தணும்னு நினச்சி லவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதை நினச்சிலாம் நம்ம ஃபீல் பண்ணுறது வேஸ்ட்டுங்க. ஒரு யூஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணுறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. லவ் பண்ணுங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி லைஃப்பில் எதுனா ஒன்று வச்சுன்னு லவ் பண்ணுங்கள். ஒன்று நல்லா படிச்சிருங்க, இல்லை நல்ல ஜாபில் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தைரியமாக வீட்டில் சொல்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்து தைரியம் இருந்தால் லவ் பண்ணுங்கள். சும்மாலாம் லவ் பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன வயசில் எல்லாேருக்கும் லவ் வரும் தான். எல்லாேருக்கும் ஒரு எப்படியோ ஒரு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் தான். ஒருத்தங்களை பார்த்தா ஒரு லவ் வரும், அது எல்லாருக்கும் வருது தான், நேச்சர். அது எதுவும் தப்பு சொல்ல முடியாது அது. ஸோ என்னன்னா, இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ தான் கண்டென்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தம்பி ஒருத்தன் லவ் ஃபெயிலியர்ன்ட்டு சொல்லிட்டு அதுக்காக எதனா மோட்டிவேட் பண்ணி பேசினா, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, இந்த மாதிரி லவ் பண்ணேன், ஆனால் அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு வேறு பையனை லவ் பண்ணின்னு அந்த மாதிரி போயிடுச்சுண்ணா அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பொண்ணு ஒன்று உண்மையாக லவ் பண்ணலடா தம்பி, நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது வேஸ்ட். சரியா? எவ்வளோ பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் சரி வீட்டில் பார்த்தா அவனுக்கு பிடிச்சா அதுக்கப்புறம் அவங்கள லவ் பண்ணு, ஒய்ஃப் லவ் பண்ணு, தப்பு இல்லை. அதெல்லாம் ஒரு இதுவே இல்லை. லைஃப்பில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். இப்போ வந்து நம்மளை வந்து பெற்றவங்க இருக்காங்க, நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்க, இவங்கள பார்க்கத்தான் நம்ம லைஃபு. ஒரு பொண்ணு திடீர்னு வந்து அவங்களுக்காக ஃபீல் பண்ணுறது லைஃப் இல்லை. அது ஆக்சுவலாக எல்லாேருக்கும் ஃபீலிங் ஆகும் தான். அந்த டைமில் டவுன் ஆகாமல் எழுந்து வர்றது தான் ஆம்பளை பசங்களுக்கு அழகு. சரியா? அதை தெரிஞ்சுக்கோ. சும்மா ஃபீல் பண்ணி ஒன்றுமே வராது. உனக்கு தான் கஷ்டம். அது உனக்கு தான் எந்த ஒரு எல்லோரையும் நீ அவாய்ட் பண்ண ஆரம்பிப்ப. இப்போ ஃபீல் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்தாங்களோ அவனை எல்லாம் தப்பான பழக்க வழக்கத்தில் கூட்டின்னு போய் விட்டுரும். ட்ரக்ஸில் அடிக்ட் ஆக அதெல்லாம் வேணாம். அதை ஃபீல் பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லை. உண்மையாக சொல்கிறேன், ஒரு யூஸும் இல்லைப்பா. ஃபீல்லாம் பண்ணாத. இது நான் உனக்காக டெடிகேட் பண்ணுறேன். நான் தம்பி உன் நேமை மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், நான் நேம்லாம் மென்ஷன் பண்ணல. இதை பற்றி பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீ ஏன் பயப்படுற? நான் ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸான அதெல்லாம் கிடையாதுடா. சும்மா இப்போ தான் ஏதோ ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். என்னால் முடிஞ்சது.
கண்டென்ட்டை யோசிக்காமல் பேசுகிறேன். லவ் ஃபெயிலியர்னால் எனக்கு கேஷுவலாக வாயில் வரதை நான் அப்படியே பேசின்னு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஃபீல் பண்ணாத. லைஃப்பில் வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவ் ஆக பாரு. என்ன பண்ணால் ஏர்ன் பண்ணலாம், என்ன பண்ணால் அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க, என்ன பண்ணால் நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க, எப்படிலாம் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நம்மகிட்ட நிறைய சோர்ஸ் இருந்தால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. எனக்கு அந்தளவு ஒரு புண்ணியம் சேரும். ஃபீல் பண்ணால் நான் படத்தில் சொல்கிற மாதிரி நான் உனக்கு திருப்பி ரிப்பீட்டடாக ஜென்ரேஷனாக சொல்கிறது தான். அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டு, அவ்வளோதான். அதுவே அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு தான். நம்ம பனிஷ்மெண்ட்டை நினச்சிக்கூடாது. நம்ம முன்னேறினா அவங்க அப்போ யோசிப்பாங்க, இந்த பையனை மிஸ் பண்ணிட்டோமே, அப்படி யோசிக்கவே அதுவே போதும். அதுவே உனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அதனால் நல்லா ஒரு படிச்சிருந்தா நல்லா படி, நல்ல ஜாபில் நிறைய ஏர்ன் பண்ண பாரு. இந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணு. சரி, ஓகே, பாய்.